அந்த புது வீட்டிலிருந்து திடீரென்று மேகம் மாறியது. பறவைகள் பறந்தன. புயல் காற்று வீசியது. அந்த மரத்திலிருந்து அவளது ஆத்மா பிரேமாவாக தோன்றியது. ஏன் இப்படி ஆகுது என்று அவள் தெரிந்து, அவள் இதுக்கு எல்லாம் யார் காரணம் என்று தெரிந்து கொண்டாள். அது அவளை பழிவாங்க வேண்டும் என்று தோன்றியது. இதுதான் சத்யாவின் பழிவாங்குதல் ஆரம்பமானது. சத்யா அந்த ஊருக்குள் அவள் சென்று நுழைந்தாள். அப்பொழுது திடீரென்று ஒரு சக்தி வந்து அவளை தடுத்துவிட்டது. ஏனென்றால் அங்கே அன்று திருவிழா அம்மன் சிலையை கீழே ஒரு கலசம் இருந்தது. அந்த கலசத்தில் அம்மனின் சக்தி முழுசாக சேர்ந்தது. திரும்பவும் சத்யா அவள் உள்ளே வர நுழையும் பொழுது அந்த அதிலிருந்து வந்த ஒரு சக்தி தெய்வ ஒளி அவளை உள்ளே நுழைய விடவில்லை. அவளை அங்கே நிறுத்தி அந்த மரத்தில் அவளை அடைத்துவிட்டு அன்று இரவு நேரத்தில் ஒரு